வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தாங்க. இந்த ஹேர் டை ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எல்லா வெள்ளை முடிகளும் கருமையாக மாறிடும். இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி ஹேர் க்ரோத் ரொம்பவே அமேசிங்காக இருக்குங்க. வாங்க எப்படி இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இரும்பு கடாயில் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா டீ தூளுங்க. 1.5 டீஸ்பூன் அளவு நான் டீ தூள் சேர்த்துக்கிறேன். ஹேர் டைக்கு போடுற இந்த டீ தூள் ஹேர் டையை நல்ல கருமையாக ஆக்குங்க. நம்மளுடைய ஹேரில் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணும்போது நீண்ட நாட்களுக்கு நம்மளுடைய வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருப்பாகவே இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக வெள்ளை முடி எட்டி பார்க்காதுங்க. அதுக்காக இந்த டீ தூளை சேர்க்குறோம். ஒரு சின்ன பீட்ரூட்டில் பாதி பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி இதில் நான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக இதை நம்ம இந்த டீ டிகாஷன்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் நம்மளுடைய ஹேர் கலருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பீட்ரூட்டை நம்ம தனியாக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் ப்ரௌன் கலர் ஹேர் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இந்த டீ தூள், மருதாணி இந்த மாதிரி பொருட்களோட சேர்க்கும் போது முடி நல்லா கருமையாக மாறுறதுக்கு நல்ல ஒரு பொருளாக இந்த பீட்ரூட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவு வெங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் இருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் நல்ல கருப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேர் டை போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த ஹேர் டை நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி போடுற மாதிரி இருக்குங்க. நரைமுடி உடனே எப்பயுமே போயிடாது. நம்ம ரெகுலராக ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்குங்க. அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இளநரை அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். எல்லா முடிகளுமே கருப்பாக இருக்கும். வேர்லேருந்து வளரக்கூடிய முடிகள் கூட கருப்பாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டை அந்த அளவுக்கு நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ஹேர் டைங்க. இது நம்ம ஊற்றின 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளர் 3/4 டம்ளர் அந்த மாதிரி அளவுக்கு ஆகட்டும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா 3/4 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கருமையாக நம்மளுக்கு டிகாஷன் கிடச்சிருக்கு. இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்லேயே வச்சுக்கோங்க. இது வெறும் கடாயில் அப்படியே கருமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நெல்லிக்காய் பொடி உங்களுடைய ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் பொடியில் ஹேர் க்ரோத்துக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுதான் நம்மளுடைய இந்த ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டிகாஷனை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக ஹேரில் பிடிக்காது. அதனால் ஹேர் டையில் எந்த விதமான கட்டிகள்லாம் இருக்காமல் நல்லா இந்த மாதிரி குழி கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா கட்டி இருந்தால் எல்லாமே நல்லா இதாயிரும். இது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி
ஹேர் டை அப்ளை பண்ணுற பதத்துக்கு வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து ஹேர் டை அப்ளை பண்ணால் எனக்கு சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சளி பிடிக்காது. அதே மாதிரி ஹேர் டை வந்து 100% உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அமுத்தி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா வந்து கொதிக்கணும். கொதித்து நல்லா ஹேர் டை பதத்துக்கு கொண்டு வரணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் ஹேர் டை. இந்த பதம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஹேர் டை வந்துடும். அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது உங்களுடைய ஹேர் வந்து எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதே டைமில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காமல் நம்ம இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால முடி வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக கருமையாக மாறிடுங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ அளவு செம்மையாக இருக்குதுன்னு. இது எப்படி கையில் பிடிக்குதோ அதே மாதிரி இந்த ஹேர்லையும் நல்லா பிடிக்கும். இது 100% நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வெள்ளை முடி எல்லாமே நிரந்தரமாக கருமையாயிடுங்க. இளநரை இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த ஹேர் டை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.